வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு ஆடி மாத ஆன்மீகம். ஆடி மாதம் துவங்கிவிட்டாலே அம்மன் ஆலயங்கள் அனைத்தும் விழாக்கோலம் பூண்டு விடுகிறது. அதிலும் குறிப்பாக ஆடி மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகைக்கு சிறப்பு வழிபாடுகள் நடந்து வருவதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் ஆடி மாத ஆன்மீகம் என்ற தலைப்பின் கீழ் அம்மையப்பராகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருமை பெருமைகளை பார்க்க இருக்கின்றோம். எனவே நம்முடைய யூடியூப் பதிவுகள் அனைத்தும் சடங்கு சம்பிரதாயங்களை கடந்த உண்மைகளை வெளிப்படுத்த விரும்புகின்ற பதிவுகளாகவே இருக்கும். இன்றைய காலகட்ட ஆன்மீக மலரில் வெளிவருகின்ற கவர்ந்திழுக்கின்ற செய்திகளை போன்ற மகிமைப்படுத்துகின்ற தகவல்கள் ஏதும் நம்முடைய சேனலில் இடம்பெறாது என்றும் கூறிக்கொள்கின்றோம். ஆடி மாதத்தில் விரதம் இருப்பது எப்படி? ஆடி விரதம் இருந்தால் என்னென்ன பலன் கிடைக்கும்? ஆடி மாதத்தில் கண்டிப்பாக தரிசிக்க வேண்டிய அம்மன் திருத்தலங்கள் எவை? ஆடி மாதத்தில் எந்த அம்பிகை வழிபாடு கூடுதலான நற்பலனை தரும்? ஆடி மாதத்தில் மேற்கொள்ள வேண்டிய பரிகார பூசைகள் என்னென்ன? ஆடி மாதத்தில் வீட்டில் எப்படி வழிபாடு செய்யப்பட வேண்டும்? ஆடி மாதத்தில் உச்சரிக்க வேண்டிய அம்பிகை மந்திரங்கள், தோத்திர பாடல்கள் எவை? இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக கேள்விகளுக்கு விடையளிக்கும் பதிவுகளாக நம் பதிவுகள் இருக்காது என்றும் கூறிக்கொள்கின்றேன். நம்முடைய பதிவுகளுக்கு அடிப்படையாக இருப்பது நம் மரபின் வேர்களான இறையியல் கொள்கைகள் மற்றும் மெய்யியல் கொள்கைகள் மட்டும்தான். இறையியலும் அதிலிருந்து வெளிப்பட்ட மெய்யியலும் தான் நம்மை உண்மைக்கு மிக அருகாமையில் அழைத்துச் செல்லும் ஆற்றல் உடையது. இன்று கோலோச்சி வருகின்ற ஆன்மீகம் என்பது வேறு, இறையியல் மெய்யியல் என்பது வேறு என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். ஆன்மீகம் என்பது இறையியல் என்ற ஒழுங்குகளை காப்பாற்றுவதற்காக மனிதர்களின் மதியால் உருவாக்கப்பட்ட விதிகளின் கூடாரம். ஒழுங்குகளை கட்டமைக்க அல்லது காப்பாற்ற விதிகள் மிக மிக முக்கியம்தான், மறுக்கவில்லை. ஆனால் இந்த விதிகள் எதற்காக உருவாக்கப்பட்டன என்பதை நாம் முறையாக புரிந்து கொள்ளாமல் விதிகளே முடிந்த முடிவு என்று கருதுவதுதான் நாம் செய்கின்ற மிகப்பெரிய தவறு என்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த மாபெரும் தவறு நிகழ்வதால்தான் கணக்கில் அடங்காத சடங்குகள், சம்பிரதாயங்கள், பரிகார பூசைகள் பல்கி பெருகிவிட்டன. இந்த மாபெரும் மாய சுழலில் சூழ்ச்சியில் சிக்கிக்கொண்ட நபர்களை மீட்டெடுத்து அவர்களை உண்மையை நோக்கி அழைத்துச் செல்வதே நம் பதிவுகளின் முக்கிய நோக்கம் என்று கூறிக்கொள்கின்றோம். பல்வேறு விதிகளை கூறி அவைகளை பின்பற்றினால் கிடைக்கும் பயன்களை, பலன்களை பட்டியலிட்டு கூறும் ஆன்மீக வியாபாரத்தை இங்கு எதிர்பார்க்காதீர்கள் என்று கூறிக்கொள்கின்றேன். உண்மையை தரிசிக்க விரும்பும் நல்ல உள்ளங்களுக்காக இறையியல் உண்மைகளை, மெய்யியல் உண்மைகளை பகிர விரும்புகின்றோம். இதற்கு உங்கள் அனைவரின் மேலான ஒத்துழைப்பையும் நாடுகின்றோம். இன்றைய பதிவில் அம்மையப்பர் என்ற சொல்லிற்கான ஒரு எளிய விளக்கத்தை மட்டும் பார்ப்போம். சிவமும் சக்தியும் பிரிப்பின்றி கலந்து இருக்கும் கலப்பு நிலைதான் அம்மையப்பர் நிலை. நாம் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சிவத்தை ஆணாகவும் சக்தியை பெண்ணாகவும் உருவகம் செய்து அர்த்தநாரீஸ்வரர் என்ற அம்மையப்பர் கோலத்தை நம் முன்னோர்கள் உருவாக்கினார்கள். இதன் அடிப்படையில் அம்மையப்பர் திருக்கோலத்தில் வலது பாதியில் ஆண் தன்மை மிக்க சிவத்தையும், இடது பாதியில் பெண் தன்மை மிக்க சக்தியையும் ஓவியமாக சித்தரித்தார்கள். இது நம் புரிதலுக்காக நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்ட ஓர் உருவகம். உண்மையில் சிவமும் சக்தியும் அடையாளப்படுத்த முடியாத வகையில் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து இருக்கின்றது என்று புரிந்து கொள்ளுங்கள். அதாவது சிவமும் சக்தியும் ஒரே பொருளின் இரண்டு கூறுகள் என்று கூறுகிறேன். சிவம் வேறு, சக்தி வேறு என்று பிரித்து பேதம் பார்ப்பது போன்ற மடமை வேறு எதுவுமே இல்லை. எனவே தனித்த சிவ வழிபாடும் சாத்தியமில்லை, தனித்த சக்தி வழிபாடும் சாத்தியமில்லை என்று புரிந்து கொள்ளுங்கள்.
சூரியனும் சூரிய கதிர்களும் வேறு வேறு அல்ல. கடல் அலைகளும் கடல் நீரும் வேறு வேறு அல்ல. ஆனால் இவைகள் வேறு வேறு என்பது போல் நமக்கு தோற்றமளிக்கின்றன. நம்முடைய தூல கண்களுக்கு ஒற்றை நிலையை காணும் தகுதி அல்லது ஆற்றல் இல்லை. எனவேதான் நமக்கு அனைத்துமே இருமைகளாக தெரிகின்றன. எனவே நம்முடைய தூல கண்களை கொண்டு பொருட்களின் உண்மை நிலையை தரிசிக்க ஒருபோதும் வாய்ப்பே இல்லை என்பதை புரிந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு பொருள் ஆற்றலின் உச்சத்தில் இருக்கும் பொழுது அது நம் புலன் அறிவுக்கு எட்டாது. இந்த உச்சபட்ச ஆற்றல் தனிந்து தன் தனித்தன்மைகளை வெளிப்படுத்தும் பொழுதுதான் அது வடிவம் பெறுகின்றது, காட்சிக்கு புலனாகின்றது. இந்த கருத்தை புரிந்து கொள்வதற்காக ஒரு உதாரணம் கூறுகிறேன். வெளி என்ற ஸ்பேஸ் தான் பிற 4 பூதங்களான காற்று, நெருப்பு, நீர், நிலம் போன்றவைகளின் தோற்றத்திற்கு ஆதாரம் அல்லது மூலம். பஞ்ச பூதங்களின் வரிசையில் முதல் பூதமான வெளி ஆற்றலில் மிகுதியானது. இறுதியான பூதம் நிலம் குறைந்த ஆற்றல் உடையது என்று கூறுகிறேன். இந்த விளக்கத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், ஆற்றல் தனிய தனிய அது தன்னை வடிவமாக வெளிப்படுத்தி கொள்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எது ஒன்று மிகுதியான ஆற்றல் நிலையில் இருக்கின்றதோ அது நம்முடைய புலன் அறிவுக்கு எட்டாது என்பது உண்மை. எனவேதான் வெளி என்ற ஸ்பேஸை நாம் காண, உணர, சுவைக்க முடிவதில்லை. பஞ்சபூதங்களில் முதல் நிலையான மூல நிலையான வெளி என்ற ஸ்பேஸே இவ்வாறு இருக்கின்றது என்றால், இந்த வெளி உருவாவதற்கு காரணமாக அதற்கும் மேலான ஒன்று எவ்வளவு ஆற்றல் உடையதாக இருக்கும் என்று எண்ணி பாருங்கள், வியந்து போவீர்கள். ஒட்டுமொத்த பிரபஞ்ச தோற்றத்திற்கான மூலப்பொருள் என்பது ஆற்றலில் உச்சத்தில் இருக்கின்றது என்று புரிந்து கொள்ளுங்கள். பஞ்சபூதங்களில் வரும் முதல் பூதமான வெளியையே உணர முடியாத நாம் எப்படி இந்த மூல ஆற்றலை உணர முடியும்? அதற்கு வாய்ப்பே இல்லை. பிரபஞ்ச தோற்றத்திற்கு காரணமான அந்த மூல ஆற்றலுக்கு நம்முடைய இறையியல் தந்த சிறப்பு பெயர்தான் சிவசக்தி என்ற பெயர். எனவே சிவசக்தி என்று கூறியவுடன் அது ஏதோ இரு உருவங்களை, வடிவங்களை குறிக்கும் சாதாரண சொல் என்று கருதிவிடாதீர்கள். சிவம் என்ற இந்த உச்சகட்ட ஆற்றல் பொருள் தன் ஆற்றலை சற்றே தனித்து வெளிப்படும் போது அதன் பெயர் சக்தி. சிவமும் சக்தியும் 2 வேறு வேறு பொருட்கள் அல்ல. இவைகள் மூல ஆற்றலின் 2 நிலைகள் என்று புரிந்து கொள்ளுங்கள். மேலே கூறப்பட்ட செய்திகளை மனித மனம் ஏற்காது மற்றும் எளிதில் புரிந்து கொள்ளாது. இதை நன்கு உணர்ந்த ஞானியர்கள் மேலே கூறப்பட்ட கருத்தை உருவகப்படுத்துவதற்காக அர்த்தநாரீஸ்வரர் என்ற அம்மையப்பர் உருவத்தை, வடிவத்தை உண்டாக்கினார்கள். ஒரு சாதாரண மனிதனிடத்தில் சென்று பரம அணு, மூல அணு, கோல அணு போன்றவற்றை கூறி பிரபஞ்ச தோற்றம் எவ்வாறு நிகழ்ந்தது என்று விரிவாக விளக்க முற்பட்டால், ஐயா ஆளை விடுங்கள் என்று தெரித்து ஓடிவிடுவான். எனவேதான் பாமரனும் எளிதில் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் நம் முன்னோர்கள் உருவங்களை, குறியீட்டு அடையாளங்களை உண்டாக்கி அதை இறையியல் முன்னுரையாக மற்றும் முதல் பாடமாக வைத்தார்கள். இந்த நோக்கங்களை நாம் முறையாக புரிந்து கொண்டு அடுத்தடுத்த நிலைகளுக்குள் நகர வேண்டும். இத்தகைய நகர்வுக்கு நம் பதிவுகளின் விளக்கங்கள் சிறிதளவேனும் உதவக்கூடும் என்று கருதி இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றேன். பக்தி என்ற பெயரில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஆன்மீக வியாபார கும்பல்களிடம் சிக்காமல் உண்மையை நோக்கி விரைவாக நகருங்கள், வீடு பேறு என்ற இலக்கை எட்டுங்கள் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு இன்றைய நாள் பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.